ரத்னாவதி கதை. முன்னொரு காலத்தில் விஷ்ணு பூலோகத்தில் ராமனாக அவதரித்து வசித்து வந்த அயோத்தி நகரத்தில் வீரகேது என்ற ஒருவர் இருந்தார். அவர் தனது நாட்டை நன்றாக பாதுகாத்து ஆண்டு வந்தார். அந்த நாளில் அதே நகரத்தில் வணிகர் தலைவனான ரத்தினதத்தன் என்ற பெரிய வியாபாரி இருந்தார். அவர் பல தெய்வங்களை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவரது மனைவி நந்தயந்திக்கு ரத்தினாவதி என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தது. ரத்தினாவதி திருமண வயது வந்ததும் அவளை பெண் பார்த்து மணந்து கொள்ள பெரிய வியாபாரிகளே அல்லாமல் அரசர்கள் பலரும் வந்தனர். ஆண் குலத்தையே வெறுத்து வந்த அவள் இந்திரனே ஆனாலும் வேண்டாம் என்று மறுத்து விட்டாள். திருமணத்திற்கு சம்மதிப்பதை விட இறந்து விடுவதே மேல் என்று நிச்சயித்திருந்த அவள் திருமண பேச்சையே காதால் கேட்கவும் விரும்பவில்லை. அவள் மீது பேரன்பு கொண்டிருந்த அவள் தந்தை மிகவும் மனம் நொந்து போனார். இந்த செய்தி அந்த நகரம் எங்கும் பரவியது. அந்த நகரெங்கும் அதே சமயம் திருட்டு தொல்லையும் அதிகமாக இருந்தது. ஒருவர் கூட தப்பவில்லை. ஆகவே ஜனங்கள் எல்லோரும் ஒன்று கூடி மன்னன் வீரகேதுவிடம் முறையிட்டார்கள். மன்னனும் தன்னுடைய சிப்பந்திகளை மாறுவேடம் அணிந்து நகரம் முழுவதும் நியமித்தான். ஆனாலும் திருடன் அகப்பட்ட பாடில்லை. ஒருமுறை அரசனே மாறுவேடம் புனைந்து நேரில் காவலுக்கு சென்றான். ஆயுதபாணியான அவன் திரிந்து வரும் பொழுது நகரத்தின் ஒரு பாகத்தில் ஒரு தனி மனிதன் பார்த்தவர் சந்தேகம் கொள்ளும் விதமாக திரும்பி திரும்பி பார்த்தபடி அரவமின்றி நடந்து வந்ததை கண்டான். மன்னன் அவனை அணுகி, நீ யார் என்று அதட்டி கேட்டான். அதுபோக தானும் ஒரு திருடன் என்றும் அவனிடம் தெரிவித்தான். உடனே அந்த புதிய நபர் அரசனை திருடன் என்று நினைத்து கொண்டு, ஆஹா, ஒரே தொழிலை உடைய என்னுடைய தோழனே, ஆகவே நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நான் உன்னை உபசரிக்கிறேன் என்று கூறி அழைத்தான். இதை கேட்ட மாறுவேடத்தில் இருந்த அரசன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு திருடனுடன் அவனுடைய குகைக்கு திரும்பினான். அந்த குகை ஒரு மாளிகை போல அலங்காரத்துடன் இருந்தது. அவன் உள்ளே நுழைந்து ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான். திருடன் உபசரிக்க ஏற்பாடு செய்வதற்காக உள்கட்டுக்கு சென்று விட்டான். அப்பொழுது அடிமை பெண் ஒருத்தி வந்து, பிரபு, நீங்கள் மரணத்தின் வாயிலில் அல்லவா நுழைந்து விட்டீர்கள். இவன் பெரிய திருடன். அவன் உள்கட்டில் இருந்து வெளியே வந்து உங்களை ஏதாவது செய்வதற்குள் நீங்கள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள் என்று அரசனை எச்சரித்தாள். அதை கேட்ட அரசன் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி தனது அரண்மனைக்கு திரும்பி அன்றைக்கு இரவே தன் படைகளை தயாரித்தான். போருக்கு தயாராக படையை திரட்டி கொண்டு வந்த அரசன் அந்த குகை வாயிலை திறந்து யாரும் வெளியே வர முடியாதபடி தடுத்து விட்டான். வீரர்கள் போர் முரசு கொட்டி ஆர்ப்பரித்தனர். தன் இருப்பிடத்தை சுற்றி படைகள் சூழ்ந்திருப்பதை கண்ட திருடன் தன் ரகசியம் வெளியாகிவிட்டதைக் கண்டு அஞ்சா நெஞ்சுடன் உயிர் உள்ளவரை போர் புரிய திடம் கொண்டு கத்தியும் கேடயமும் கொண்டு வெளியே வந்தான். அவன் தனியாக நின்றே அமானுஷ்யமான தீரத்துடன் சண்டை போட்டான். யானையின் துதிக்கைகளையும் குதிரையின் கால்களையும் கூட வெட்டி தள்ளிக் கொண்டிருந்தான். இவ்வாறு அரசன் சேனையை குலைத்தவுடன் அரசனே நேரில் அவனை தாக்க ஆரம்பித்தான்.
வாள்போரில் வல்லவனான அந்த அரசன் திருடனின் கையில் இருந்த வாளை தட்டிவிட, திருடன் நிராயுதபாணியாக ஆனவுடனே தானும் ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு அவனை கீழே தள்ளி மல்யுத்தம் செய்து பிறகு அவனை உயிருடன் பிடித்து விட்டான் அரசன். அப்பால் அவனை சிறைப்பிடித்து அவனுடைய பெருஞ்செல்வத்துடன் தலைநகருக்கு வந்தான். மறுநாள் காலையில் அவனை பகிரங்கமாக கழுவேற்றி கொலை செய்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டான். காலையில் தண்டோரா போட்டுக்கொண்டு திருடனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும் போதே வியாபாரியின் மகளான ரத்னாவதி தனது மாளிகையில் இருந்து திருடனை கண்டாள். அவன் உடலில் புழுதி படிந்திருந்தது. முதல் நாள் சண்டையில் பட்ட காயங்கள் வேறு இருந்தது. அந்த நிலையில் அவனை கண்டதும் ரத்னாவதிக்கு அந்த திருடன் மீது காதல் பிறந்தது. அவள் உடனே தன் தந்தையான ரத்தினதத்தனிடம் ஓடி, அப்பா, இதோ கொலைக்களத்திற்கு செல்லும் இம்மனிதனையே நான் என் கணவனாக நினைக்கிறேன். ஆகவே அரசருக்கு தண்டம் அளித்து இவரை மீட்டுத்தாருங்கள். இல்லாவிட்டால் நான் அவருடன் உயிர் நீத்து மறு உலகிற்கு போய்விடுவேன் என்று தெரிவித்தாள். இதை கேட்ட வியாபாரி திடுக்கிட்டு, இது என்ன இப்படி சொல்கிறாய்? சகல குணங்களும் பொருந்திய மன்மதனை ஒத்த இதற்கு முன் வந்தவர்களை எல்லாம் நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு கொடூரமான திருடர்களின் தலைவன் மீது உனக்கு எப்படித்தான் காதல் பிறந்தது என்று கேட்டான். தந்தையும் உற்றார் உறவினரும் இவ்விதம் பலபடியாக கூறி தடுத்தும் ஒரே உறுதியுடன் இருந்து விட்டாள் ரத்தினாவதி. உடனே ரத்தின வியாபாரி வெகு வேகமாக அரசனிடம் சென்று அந்த திருடனிற்கு உயிர் பிச்சை அளித்தால் தன் சொத்து முழுவதையும் அரசனுக்கு காணிக்கையாக செலுத்துவதாக கூறினான். ஆனால் அரசன் 100 கோடி பொன் கொடுத்தாலும் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டான். ஏராளமான கொலைகள் நடத்திய திருடனை அரசன் தன் உயிரையும் அலட்சியம் செய்தாமல் தானே பிடித்தான். அப்படிப்பட்ட திருடனுக்கு உயிர் பிச்சை எப்படி அளிக்க முடியும்? ஏமாற்றமடைந்த தந்தை திரும்பி வந்தவுடன் யார் யாரோ தடுத்தும் கேளாமல் ரத்னாவதி திருடனுடன் உலக வாழ்க்கையை விட்டுவிட தீர்மானித்து விட்டாள். ஆகவே அவள் உடன்கட்டை ஏறுவதற்கு சித்தமாகி குளித்துவிட்டு பல்லக்கில் ஏறி கொலைக்களத்திற்கு கிளம்பிவிட்டாள். அவளுடைய தாய் தந்தையரும் மற்றோரும் எவ்வளவோ தடுத்தும் கேட்காதபடியால் அவர்களும் அழுது கொண்டே அவளை பின்தொடர்ந்து சென்றனர். இதற்குள்ளாக கொலையாளிகள் திருடனை கழுவேற்றி விட்டனர். அவன் உயிரும் கழுமரத்தில் ஊசலாடி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தது. அந்த நிலையில் தன்னை நோக்கி ரத்தினாவதி தன் உறவினருடன் வருவதைக் கண்டான். உடன் இருந்தவர்கள் கூற கேட்டு முழு விவரத்தையும் திருடன் அறிந்து கொண்டான். சிறிது நேரம் அழுதான். பிறகு கொஞ்சம் சிரித்தான். பிறகு உயிரை விட்டான். கற்பில் சிறந்த ரத்தினாவதி அவனை உடனே கழுவிலிருந்து இறக்கச் செய்து அதை சிதையிலிட்டு தானும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். அப்போது பிறர் கண்ணுக்கு புலப்படாமல் மயானத்தில் பிரசன்னமாக இருந்த சிவபெருமான், ஏ கற்புடைய பெண்ணே ரத்தினாவதி, நீயே வரித்த கணவனிடம் கொண்டிருக்கும் பக்தியை கண்டு மனம் கழித்தேன். ஆகவே வேண்டிய வரத்தை கேள் என்றார். இதை கேட்ட ரத்தினாவதி தேவதேவனை வழிபட்டு வணங்கி, எம்பெருமானே, என் தந்தைக்கு என்னை தவிர வேறு குழந்தையே இல்லை. ஆகவே என்னை இழந்த துயரத்தால் அவர் வாழ்க்கையை துறந்து விடலாம். ஆகவே அவருக்கு 100 குமாரர்கள் பிறக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். உடனே சிவபெருமான் மறுபடியும், உன் தந்தைக்கு 100 பிள்ளைகள் பிறக்கட்டும். உன்னை போன்ற உறுதியுள்ள பெண்ணுக்கு இன்னும் அதிகமாகவே அருள் புரிய வேண்டுமே. ஆகவே இன்னும் ஒரு வரம் தருகிறேன், கேள் என்று தெரிவித்தார். இதை கேட்ட அவள், கடவுள் அருள் எனக்கு இருக்குமானால் என் புருஷன் உயிர் பெற்று வாழ வேண்டும். இனிமேல் அவர் தீய வழிகளில் செல்லாமல் நன்னடத்தை உடையவராக வேண்டும் என்று வேண்டினார். மறைந்திருந்தபடியே சிவபெருமானும், அப்படியே ஆகட்டும், உன் புருஷன் உயிர் பெற்று
நெறி தவறாமல் வாழ்க்கை நடத்துவான் என்று அசரீரியாக சொன்னார். திருடனும் தன் தேகத்தின் காயங்கள் எல்லாம் மறைந்து உயிர் பெற்று எழுந்து நடந்து வந்தான். இதை கண்ட வியாபாரியோ திகைத்து ஆச்சரியமும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் அடைந்தான். தன் மகள் ரத்தினாவதி, மாப்பிள்ளையான திருடன், சந்தோஷமடைந்த சுற்றத்தார் ஆகியவர்களுடன் தன் மாளிகையை அடைந்தான். தனக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கப் போகின்றன என்ற வரமும் கிடைத்ததை கொண்டாட பெரிய விருந்து ஒன்றும் நடத்தினான். நடந்தவற்றை கேள்வியுற்ற வீரகேது மன்னனும் சந்தோஷம் அடைந்து அஞ்சா நெஞ்சு படைத்த அத்திருடனை வரவழைத்து அவனை தன் சேனை தலைவனாக நியமித்தான். அதற்கு பிறகு திருடனும் தன் தீய வழியை எல்லாம் விட்டு நன்னெறியில் நடந்து அரசனால் கௌரவிக்கப்பட்டு வியாபாரியின் மகளுடன் சுகமாக வாழ்ந்து வந்தான். கதை இங்கே இவ்விதமாக முடிய வேதாளம் அடுத்து வரக்கூடிய கேள்வியை கேட்டது. அரசே, அந்த திருடனை கழுவேற்றிய போது வியாபாரி தன் மகளுடன் வந்ததை பார்த்து அவன் ஏன் முதலில் அழுதான், பிறகு எதற்காக சிரித்தான்? இதற்கான பதிலை சொல் என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜா யோசித்துவிட்டு, தன்னை காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரி எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு தக்க பிரதியுபகாரம் தன்னால் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து முதலில் அழுதான். பிறகு தன்னை மணக்க விரும்பிய அரசர்களையும் மறுத்த இந்த பெண் ரத்தினாவதி கல்வனான தன் மீது மோகம் கொண்டாலே உண்மையில் பெண்கள் மனதை அறியவே முடியாது என்று நினைத்து அவன் தனக்குத்தானே சிரித்தான் என்று பதிலளித்தான். இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் பழையபடி கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்திற்கு சென்று விட்டது. விக்கிரமாதித்தனும் அதை துரத்தி கொண்டு சென்றான்.